யாருக்கு முன்னாடியும் நீங்க தாழ்வு மனப்பான்மையாய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்புறேன், ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் படைத்திருக்கிறார். ஒவ்வொரு அழகாய் கர்த்தர் படைத்திருக்கிறார். நான் நம்புறேன், ஒவ்வொருத்தரை காட்டிலும் இன்னொருத்தர் விசேஷமானவர்களா. நமக்கு இருக்கிறது நமக்கு போதுமானது. நமக்கு இருக்கிறதை கொண்டு ஆண்டவர் எதை வேண்டுமென்றாலும் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். பலம் உள்ளவைகளை கொண்டு பலவீனமானவைகளை கொண்டு பலம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு என்னுடைய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். சொல்லுங்க, கர்த்தருடைய மாட்டேன் அப்படின்னா எடுத்துடவே மாட்டேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா எல்லாரும்? ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவர் உங்களை அவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஒரு பக்கத்தில் இல்லைனாலும் இன்னொரு பக்கத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக உங்களை எழுப்பி நிறுத்துவார். அவர்களுக்கிடத்திலே இல்லாத நிறைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க கையில ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்? 1வது அதிகாரத்தினுடைய 26வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிக்கலாம். எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இல்லாதவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான யாவருக்கும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த சில மாதங்களாகவே ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை ஆண்டவர் தந்து கொண்டே இருந்தார். அப்படின்னா, இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மையிலே இன்றைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட, உலகத்திலே இருக்கிறவர்கள் நிறைய பேர் தாழ்வு மனப்பான்மையிலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளும் நிறைய பேர் தாழ்வு மனப்பான்மையிலே கஷ்டப்படுகிறார்கள். மற்றவர்களை பார்க்கும்போது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ரொம்ப அழகா இல்லை, நான் கருப்பா இருக்கிறேன், நான் உயரமா இல்லை, எனக்கு பணம் இல்லை, என்னுடைய ஃபேமிலி செட்டப் எனக்கு சரியில்லை, நான் எல்லாரும் மாதிரி என்னால் இருக்க முடியல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது. இப்படி ஒருவேளை வெளி தோற்றத்திற்கு ஒருவேளை நல்லா இருக்கிறது மாதிரி காமிச்சாலும், வெளி தோற்றத்திற்கு எதுவுமே இல்லாம ஜனங்களோட நார்மலா பேசிட்டு இருந்தாலும், சிலருடைய இருதயத்திற்குள்ளே இந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற ஒன்று நிறைய பேருக்குள்ளே இருக்குது. சிலருக்கு முன்னாடி அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய், அவருடைய தவறு நிமித்தமாய், அவங்க ஏமாந்தது நிமித்தமாய், இல்லை யாராவது ஒருத்தர் அவங்களை ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துறது நிமித்தமாய், இப்படி இந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற ஒன்று நிறைய பேருடைய சரீரத்திலே அவருடைய இருதயத்திலே ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா,
நம்மை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் உலகத்திலே பைத்தியங்களை தெரிந்து கொண்டவர், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டவர். அந்த தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதுமே நம்மை தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போவதற்கு ஆண்டவர் விரும்புவதே இல்லை. இந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற ஒன்று நீங்க நினைக்கிறது மாதிரி ரொம்ப சாதாரணமானது அல்ல. நமக்கு சில நேரத்தில் சாதாரணமானதாய் தெரியும். ஆனால் இந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற ஒன்றை ஒரு தேவனுடைய பிள்ளை அதிலிருந்து நீங்க வெளியே வரல அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பாதிக்கப்படும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், சமுதாய காரியமா இருக்கலாம். நீங்கள் அதற்கு ஒத்து போக முடியாது. நீங்கள் வித்தியாசமானவர்களாய் தெரிவீர்கள். அது மட்டுமல்ல, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற எந்த உயர்வுகளையும் உங்களால் அடைஞ்சிக்கவே முடியாது. இன்றைக்கு இந்த செய்தி நடக்கும் போதே எதுக்கு நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஆண்டவர் என்ன தூக்கி விடணும்னு நீங்க ஜெபம் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் இதை உணராத பட்சத்திலே, இது எனக்கு இருக்கக்கூடாதுன்ற பட்சத்திலே நீங்க நினைக்காம இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரவே முடியாது. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிறதை கர்த்தர் நமக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அப்படியே கைகளை மேல உயர்த்தி, ஆண்டவரே என்னை விசேஷமாய் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், நான் விசேஷமானவன். வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்லிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க, அப்பா நான் விசேஷமானவன், கர்த்தர் என்னை நன்றாய் நீர் உருவாக்கி இருக்கிறீர், என்னை ரொம்ப அழகாய் நீர் உருவாக்கி இருக்கிறீர். ஆமேன், ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு தகப்பனே, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் என்னை நன்றாய் வைத்திருக்கிறீர், இனி என்னை நன்றாய் வைக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சோ அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை நிச்சயமாக நான் நம்புகிறேன், இந்த செய்தி கொடுத்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவதற்குரிய கிருபையை கர்த்தர் தருவாராக. வேதத்திலே இந்த தாழ்வு மனப்பான்மையோடு இருந்த பலரை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்க ஒரு வசனத்தை வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் சகேயுவை குறித்து வாசிப்பீர்களே ஆனால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 19 இயேசு ஆமென். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியின் முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். வேதத்தில் இந்த சகேயு என்கிற மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது. இவன் சாதாரணமானவன் அல்ல. அந்த சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய பணக்காரன். அந்த சமுதாயத்திலே இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கலும் அவனுக்கு நல்ல ஒரு வேலை இருந்தது. அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டரா அவன் இருந்தான். அவனுக்கு கவர்மெண்ட் சம்பளம் வந்துருச்சு. அந்த வேலைக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. அந்த பொசிஷனுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. அவ்வளவு வசதி, அவ்வளவு நல்ல வேலை, அவ்வளவு நல்ல சம்பளம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழிக்கு முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான்.
அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நெகட்டிவ் மாதிரி, இல்லைன்னா தனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை மாதிரி, தன்னுடைய ஒரு குறைவின் நிமித்தமாகி அவ்வளவு உயர்ந்த ஒரு பதவியிலே இருக்கிற அந்த மனுஷன் இயேசுவை பார்க்கிறதற்கு ஆசைதான். ஆனா என்னை யாருமே பாத்திரக்கூடாது, இந்த கூட்டத்தில் இருக்கிற யாருமே என்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, அவன் காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஒன்று நீங்கள் ரொம்ப கவனமாய் கவனிக்கணும், இந்த தாழ்வு மனப்பான்மை என்கிறதை ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிச்சு தான் ஆகணும். அப்படி நீங்கள் ஜெயிக்காவிட்டால் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திற்கு தன்னை வெற்றியாய் காண்பிப்பதற்கு உலகத்திற்கு முன்பாக இருக்கிற இந்த தாழ்வு மனப்பான்மை, வேதம் சொல்கிறது, யாருமே எடுக்க கூடாத, யாருமே எடுக்க முடியாத ஒரு முடிவை நல்லதென்று இவனை எடுக்க வச்சிருச்சு. நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். நீங்க கொஞ்சம் கவனமாய் கவனிங்கள். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக மைக்கேல் ஜாக்சன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாப் சிங்கர், அந்த மனுஷன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து போனார். அவருக்கு அந்த கன்சர்ட் அவர் நடத்தும் போது லட்சக்கணக்கான ஜனங்கள் அவருடைய கன்சர்ட்டுக்கு கடந்து போனாங்க. நீங்க அவருடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் மானிட்டர் ஆஃப் பண்ணுங்க. அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் பாட்டு பாடும்போது, டான்ஸ் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் அப்படியே அழுவாங்க. அவருடைய வஸ்திரத்தை தொடறதுக்கு, அவரை தொடறதுக்கு, கட்டி பிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரிலாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. சின்ன வயதிலேயே இந்த டான்ஸ், இப்படிப்பட்ட பாட்டு, இதெல்லாம் ரொம்ப அவருக்கு ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் அவர் முதலிலே அவர் ஆரம்பிக்கும் போது கருப்பாக தான் இருந்தார். அதில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை தேடினார்கள். ஆனால் அவருக்கு தன்னை அலங்கரிக்கணும், தன்னை அழகா வைக்கணும், தான் மேலே ஒரு இன்ஃபீரியர். ஏன் எப்படின்னா, அவர் கடந்து போன பல தேசத்துல, முக்கியமான தேசங்கள் அமெரிக்கா, ஐரோப்பா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளையர்கள் கருப்பர்கள் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சாங்க. அப்படின்னா கருப்பு இனத்திலே உள்ளவர்களை அவங்க ரொம்ப குறைவாகவும், வெள்ளையா இருக்கிறவங்கள ரொம்ப பெரிய ஆட்கள் மாதிரியும் அந்த நாட்கள்ல கன்சிடர் பண்ணாங்க. அதனால இவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, இந்த மைக்கேல் ஜாக்சன் ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர். இவர் நான் இவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா அப்படியே உடல்ல ஒரு வெள்ளை தோற்றத்தோட இருக்கணும்னு சொல்லி நிறைய ஆபரேஷன் அவர் பண்ணினார். அது தவறு, அது பண்ணக்கூடாது. அதன் நிமித்தமாய் நிறைய மெடிசன்ஸ் அவர் எடுக்க வேண்டியது ஆயிருச்சு. கடைசியில் அந்த மனுஷன் ஒரு நாள், அவருடைய காலம் எத்தனையோ இருக்குது, எத்தனையோ மீட்டிங் அவருக்காக ஆயத்தமா இருக்குது. ஆனா தன்னுடைய படுக்கையில அவர் மரித்து போய் கிடந்தார். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் சொன்னாங்க, இவர் அதிகமான டோஸ் மருந்து எடுத்ததுனால அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அந்த மரண இடத்துல எழுதப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவ்வளவு புகழ், அவ்வளவு உயர்வு, அவ்வளவு ஆசீர்வாதம், அத்தனை பணம் இருந்தும் இந்த மனசுக்குள்ள நான் நல்லா இல்ல, நான் அழகா இல்லை, நான் எல்லார போலையும் இல்லை, நான் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கலரா இருந்தா நல்லா இருக்கும்ல, இந்த மூக்கு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல, நான் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தினா நல்லா இருக்கும்லன்னு சொல்லி ஒரு தவறான முடிவை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்ததுனாலே அவர் மரணம் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். ரொம்ப கவனமா கவனிச்சுக்கங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கிறது, ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த ஜனங்களோட அந்த வேலையோட ஒத்து போகாதது மாதிரி நிறைய பேர் நடப்பார்கள். அவங்களுடைய ட்ரெஸ் ஒத்து போகாத மாதிரி இருக்கும், அவங்களுடைய தோற்றம் ஒத்து போகாத மாதிரி இருக்கும். அந்த தோற்றத்திற்காக நிறைய இடத்துல அவர்கள் ரிஜெக்ட் பண்ணப்படுவாங்க. ஆனா கூட அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியாது. பாருங்க, இந்த வாலிப பசங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ வாலிப பசங்க நிறைய பேரை பார்க்கும்போது அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், ஏப்பா இந்த முடி நீ இப்படி வச்சிருக்கிறது நல்லா இல்லை, அழகா இல்லை, இதை கொஞ்சம் அழகா நீ கட் பண்ணி ரொம்ப நீட்டா வச்சிருந்த
வச்சிருந்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டான்னெல்லாம் நினைக்க மாட்டான். என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவான், எந்த வேலை சொன்னாலும் கேட்பான். ஆனா என்ன மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு மட்டும் சொல்லக்கூடாது, பாஸ்டர் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் என்ன வேணாலும் செய்யறேன், ஆனா இந்த முடியை வெட்டுறதுக்கு மட்டும் சொல்லாதீங்க, இந்த கிருதாவை எடுக்கிறதுக்கு மட்டும் சொல்லாதீங்க, இதை மட்டும் இப்படி செய்யறதுக்கு சொல்லாதீங்க, இந்த விஷயத்தை மட்டும் எனக்கு செய்ய வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த முடிய அப்படி வச்சிருந்தாதான் கான்ஃபிடென்ட் இருக்கே தவிர, அந்த முடிய கட் பண்ணிட்டா தான் அழகற்றவனை போல, நான் நல்லா இல்ல, நான் இந்த முடி இருக்கிறதுனால தான் நல்லா இருக்கிறேன், இது இருக்கிறதுனால தான் என் முக தோற்றம் நல்லா தெரியுது அப்படின்னு ஒரு பொய்யான பிம்பத்தை தன்னுடைய மனதிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்போ ஒன்று நீங்க நினைச்சுக்குங்க, தாழ்வு மனப்பான்மையினுடைய ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே இருக்கிறவர்கள் நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் தாழ்வு மனப்பான்மை நம்மை இந்த உலகத்தினுடைய காரியத்தை விட்டு ஒரு தவறான முடிவை எடுப்பதற்கு நேராய் நம்மை வழி நடத்தும். இல்லை இது நான் செஞ்சாதான் நான் நல்லா இருப்பேன், இதை நான் பண்ணினாதான் நான் நல்லா இருப்பேன். இந்த இடத்துல இவர் குள்ளனாய் இருக்கிறபடினால் இவர் காட்டத்தி மரத்துல ஏற வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆனா அது அவருக்கு தப்பா தெரியல, அது அவருக்கு குறைவா தெரியல. ஒருவேளை ஆண்டவரை தேடுவதற்காக அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா மனசுக்குள்ள என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரை விட இவர் ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, யாருமே என்னை பார்க்க கூடாது, யாருமே என்னை பார்க்க வேண்டாம். அதற்காக அவர் எடுத்த முடிவு அது நல்ல முடிவு அல்ல, அது தவறான முடிவாக இருந்தது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையிலே நீங்கள் தவறான முடிவை நீங்கள் எடுத்து விடாதிருங்கள். பணம் இல்லை அப்படின்ற தாழ்வு மனப்பான்மைக்காக, அப்போ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா? நம்ம அழகா இல்லை அப்படின்றதுக்காக நம்ம அழகாகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா? இல்லை இல்லை. சில நேரத்தில் நம்மையே அழிக்கிற காரியத்தை நம்முடைய தாழ்வு மனப்பான்மையில் கண்டிப்பாக நம்ம செஞ்சிடவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, தாழ்வு மனப்பான்மை நிமித்தமாய் ஒரு தவறான முடிவை உங்க வாழ்க்கையில எப்பவுமே நீங்க எடுத்துற வேண்டாம். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நமக்கு இருக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதித்து தருகிறவர். நமக்கு இருக்கிறது நமக்கு போதுமானது. நமக்கு இருக்கிறதை கொண்டு ஆண்டவர் எதை வேண்டுமென்றாலும் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். பலம் உள்ளவைகளை கொண்டு பலவீனமானவைகளை கொண்டு பலம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு என்னுடைய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். ஆமென். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். சொல்லுங்க, கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஸோ நம்பர் 1, முதலாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவரும் நீங்கள் மறந்து விடக்கூடாது. என்னுடைய தாழ்வு மனப்பான்மையிலே நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, தவறான எந்த முடிவையும் நான் எடுக்காமல் கர்த்தர் என்னை கிருபையாய் காப்பாற்றுவாராக. யாருக்கு முன்னாடியும் நீங்க தாழ்வு மனப்பான்மையாய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை.
நான் நம்புறேன் ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் படைத்திருக்கிறார், ஒவ்வொரு அழகாய் கர்த்தர் படைத்திருக்கிறார். நான் நம்புறேன் ஒவ்வொருத்தரை காட்டிலும் இன்னொருத்தர் விசேஷமானவர்களாய் இருக்கிறோம். நம்புறீங்களா இல்லையா? அழகு என்கிறது உயரத்தில் அல்ல, அழகு என்கிறது கலர்ல அல்ல, அழகு என்கிறது பணம் சம்பாதிப்பதிலே அல்ல. அழகுன்றது எங்க இருக்கு அப்படின்னா என்னுடைய மனசுல நான் ஏற்றுக்கொள்ளுகிறது தான் அழகே தவிர வேற ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் சுத்தமா இருக்கிறது தான் அழகு. இந்த உலகத்திலேயே அழகு என்ன அப்படின்னா சுத்தமா இருக்கிறது தான். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, அழகு அப்படின்றது சுத்தமா இருக்கிறது தான் அழகே தவிர அழகா இருக்கிறது அழகுன்னு சொல்ல முடியாது. நம்புறீங்களா? நான் சில நீங்க பழைய வீடா இருக்கும், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க, 100 வருஷத்தினுடைய பழமையான வீடு. ஆனா அந்த 100 வருஷத்தினுடைய பழமையான வீடு இன்னைக்கு எதுவா வச்சிருக்காங்கன்னா நிறைய பேர் பார்க்கிற கண்காட்சி பொருளாய் வைத்திருக்கிறார்கள். ஏன் கண்காட்சி பொருளா இருக்குது அப்படின்னா அந்த வீட்டை நீட்டா சுத்தம் பண்ணி அவங்க செஞ்சிருக்கிறதெல்லாம் அவங்க பண்ணியிருக்கிறதெல்லாம் சுத்தமா இருக்கிறதுனால நமக்கு பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. ஐயோ இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களா, இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களா. ஆனா அவ்வளோ பெரிய மாளிகையை கட்டி அந்த மாளிகை சுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வீடை நம்ம ரசிக்கிறது மாதிரியே இருக்க முடியாது. அதனால ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் அழகாய்தான் இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், நான் அழகாதான் இருக்கிறேன். உங்களை பார்த்து 10 பேர் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க உங்களை பார்த்து நான் அழகாதான் இருக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வரவே மாட்டேங்குது அந்த வார்த்தை. ஆமா, மனைவி திட்டலாம், கணவன் உங்களை அப்படி சொல்லலாம், சுத்தி இருக்கிறவங்க உன மூஞ்சி பார்க்கறது மாதிரியா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் நம்மை அழகாய் வைத்திருக்கிறார். அதான் சூலோமித்தியா சொல்லும் போது சொல்றாங்கல்ல, நான் கருப்பா இருந்தாலும் நான் அழகா இருக்கிறேன், நான் வெள்ளையா இருந்தாலும் அழகா இருக்கிறேன், நான் கருப்பா இருந்தாலும். நிறைய பேருக்கு வரவே மாட்டேங்குது. நீங்க அழகா தான் இருக்கிறீங்க கர்த்தருடைய பார்வைக்கு. அதான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்றது மாதிரி நம்மை படைத்த தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் நன்றாய் அழகாய் இருக்கிறோம். நான் அழகாய் இருக்கிறேன், கர்த்தர் என்னை அழகாய் வைத்திருக்கிறார். அப்போ அந்த அழகு அப்படின்றது எதுல வருது அப்படின்னா சுத்தம், சுத்தம், சுத்தமா இருக்கிறது. எந்த சட்டை போட்டாலும் எந்த பேண்ட் போட்டாலும் அப்படியே நீட்டா அந்த அது ஒரு பழசா இருக்கலாம், ரொம்ப பழைய சட்டையா இருந்தா கூட அதை ஒரு நல்ல அயன் பண்ணி சுத்தமா போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு அழகு தான். நம்ம நல்ல காலில் குளிச்சுட்டு ரெடியாகி அப்படி வந்துட்டோம்னா அது ஒரு அழகு தான். ஹேர் எல்லாம் ரொம்ப அழகா கட் பண்ணி நீட்டா இருந்தோம்னா அது ஒரு அழகு தான். இதுதான் அழகே தவிர உண்மையாகவே மற்ற ஆடம்பரங்களும் மற்ற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் அழகுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்போ நம்பர் 1 நீங்க மறந்துடக்கூடாது, உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையினாலே நீங்கள் தவறான எந்த முடிவையும் எந்த காரியத்தையும் செய்யாதபடி கர்த்தர் உங்களை கிருபையாய் காப்பாற்றுவாராக. யாராவது ஒருத்தர் நான் இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மையில தான் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொன்னா தயவு செய்து கர்த்தர் இன்று உங்களோடு நேருக்கு நேர் பேசுகிறார். இந்த தாழ்வு மனப்பான்மையை விட்டு வெளியே வாருங்கள், அதை தூக்கி போடுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிரந்தரமானது அல்ல, நிரந்தரமானது அல்ல. நான் திருச்சபைக்கு கொண்டிருந்த ஒரு தகப்பனார், எனக்கு அவர் கண்ணு முன்னாடி தெரியும், ரட்சிக்கப்பட்டார். குடிகாரராய் இருந்து ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக ரொம்ப சாட்சியாய் வாழ்ந்தார். ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்த முகத்துல எல்லாம் உடம்புல எல்லாம் கொஞ்சம் வெள்ளை வெள்ளை அந்த ஒயிட் டாட்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த டாட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அப்போ எங்கிட்ட கேட்டார், பாஸ்டர் இந்த ஒயிட் டாட்ஸ் எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது, மற்றவங்களுக்கு முன்னாடி போய் நிற்க முடியல, ஒரு நல்ல வீட்டில எல்லாம் கல்யாண வீட்டில எல்லாம் எனக்கு போய் நிற்க முடியல அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன்னு சொன்னா, பிரதர் அவர் செய்கிற வேலை என்ன வேலை அப்படின்னு சொன்னா அதிரசம் செய்கிற வேலையை தான் அவர் செய்கிறாரு. பிரதர்
உங்களுடைய ஃபீல்டை பொறுத்த அளவில் அதெல்லாம் ரொம்ப பேர் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எதுக்கு போய் எதுக்கு போய் யோசிச்சுக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், அது அழகாக தான் இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு யாருமே எதையுமே நினைக்க மாட்டாங்க. நீங்கள் அதை ஒரு மனசில் வைக்காதீங்க, நீங்கள் ஒரு தைரியமாக நில்லுங்க. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நான் எதுக்கும் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துடலாமான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ நான் ஸ்ட்ரிக்டாக சொன்னேன், வேண்டாம், நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டாம், இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்காதீங்க. இது ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் இது சரியாகிற சூழ்நிலை இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் தடுப்பார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் கொஞ்ச நாள் பார்த்தா அதுக்கப்புறம் அவரால் கீழ்ப்படிய முடியல. என்னுடைய இன்ஃபீரியாரிட்டி ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், தவறான காரியத்திற்கு தன்னை எப்படியாவது சுப்பீரியராக காமிக்கணுன்றதுக்காக அதற்கு நேராக என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர்களை வழி நடத்தும். அந்த மனுஷனை வழி நடத்தி ரொம்ப ஹெவி மெடிசன், அந்த தன்னுடைய ஒயிட் டாட்ஸ் போகிறதுக்காக ரொம்ப மாத்திரை சாப்பிட்டு கடைசியில் ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்னென்னா, அவருடைய கிட்னி ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகி காப்பாற்றவே முடியாமல் கடந்த ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பாக அவர் மரித்து போனார். ரொம்ப சின்ன வயசு, ரொம்ப இளம் வயசு. அதுக்கப்புறம் தன்னுடைய இன்ஃபீரியர் மூலமாக குடிக்கவும் ஆரம்பித்தார், மது பழக்கத்திற்கு அடிமையானார். அந்த மனுஷன் இந்த உலகத்தை விட்டு இறந்து போனதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, தன்னுடைய மனசுல இருந்த தாழ்வு மனப்பான்மையிலே அவர் எடுத்த முடிவுதான் காரணம். அவர் எடுத்த முடிவுதான் காரணம். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நான் ஒரு மாதிரி இருக்கிறேன், நான் மோசமா இருக்கிறேன், என்னை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, என்னை யாரும் விரும்ப மாட்டாங்க, நான் ஒரு சாதனையாளராக மாற முடியாது அப்படின்ற இன்ஃபீரியர் உன்னை ஒரு தவறான முடிவுக்கு நேராய் நடத்துமானால், இன்று ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். இன்று ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். கர்த்தர் உங்களை நன்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். தாழ்வு மனப்பான்மையின் மூலமாய் எந்த ஒரு தவறான முடிவையும் நான் என்ன பண்ணிட மாட்டேன் அப்படின்னா எடுத்துடவே மாட்டேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா எல்லாரும்? ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவர் உங்களை அவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஒரு பக்கத்தில் இல்லைனாலும் இன்னொரு பக்கத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக உங்களை எழுப்பி நிறுத்துவார். அவர்களுக்கிடத்திலே இல்லாத நிறைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க கையில ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீர்கள்? ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து. எல்லாரும் பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சொல்லுவோம். ஈடு இணையில்லா இதனால் நமக்கு வந்திடுமே இதனால் நமக்கு வந்திடுமே. நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 1, நீங்க மறந்துடவே கூடாத ஒன்று என்ன அப்படின்னா, யார் முன்னாடியும்
தாழ்வு மனப்பான்மை என்கிற அந்த ஒரு காரணத்திற்காக நம்ம எந்த தவறான முடிவும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எடுத்துடவே கூடாது. யார் எப்படி இருக்கிறார்களோ, அந்த சூழ்நிலை எப்படி இருக்குதோ, அந்த இடத்திற்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா நம்ம பண்ணுனா, சொல்லுங்க, அதை பண்ணுனா போதுமானது. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்களே, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், நீங்க நிறைய இடங்களிலே இப்பொழுது இந்த கவுண்டம்பாளையம் பகுதியில் கூட நிறைய பேர் சாயந்தரம் நிறைய பேர் நிற்கிறாங்க. நீங்க நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸை நிறைய பேரை பார்க்க முடியும். உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க யூஸ் பண்ற காஸ்டியூம்ஸ் அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ற அந்த டெக்கரேஷன், அவங்களுடைய ட்ரெஸ் கோடு, அவர்களுடைய மேக்கப்பு, இதெல்லாம் நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? உங்க எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருக்குது? இல்லை, நீங்க அவர்களை நார்மலா அவங்க இருந்தா கூட நம்ம யாருமே அவங்கள என்ன பண்ண முடியாது, அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவங்க எல்லாருக்குமே பொதுவா 90% பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரொம்ப நிறைய டெக்கரேஷன்ஸ் நிறைய பண்றாங்க. அவங்க ஏன் நினைக்கிறீங்க? அவங்க என்ன அப்படின்னு சொன்னா, தங்களுக்குள்ளே அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், கண்டிப்பா அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்கள அப்படி நினைக்கல, ஒரு துளி கூட நம்ம நினைக்கல. ஆனா அவங்க மனசுக்குள்ள ஒண்ணு இருக்குது. என்னன்னா, நம்ம எல்லார மாதிரி இல்ல, அந்த தோற்றம் நமக்கு கேர்ள் மாதிரி இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி நிறைய பண்றதுனால அவர்களும் ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இப்படி பண்ணினா தான் நம்ம எப்படி இருக்கிறோம், சொல்லுங்க, இப்படி பண்ணாதான் நம்ம அழகா இருக்கிறோம், இப்படி பண்ணாதான் நம்ம இப்படி தெரிகிறோம். அவங்க மனசுக்கு ஒரு உள்ளுக்குள்ள வந்துச்சு. ஆனா உண்மை அது அல்ல. அவங்க பண்ணாம இருந்தா அதை விட அவங்க அழகானவங்கள தான் இருப்பாங்க. அது ஒன்று, நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையினால தயவு செய்து உங்களுக்கு தேவையற்ற ஒரு விஷயத்துல போய் நீங்க சிக்கிக்காதீங்க, நீங்க விழுந்துக்காதீங்க. உங்களுக்கு பைக் தான் இருக்கா, உங்களுக்கு பைக் இருக்குன்னா உங்களுக்கு பைக் அழகானது. உங்களுக்கு சைக்கிள் இருக்குன்னா உங்களுக்கு சைக்கிள் அழகானது. உங்களுக்கு கார் இருக்குன்னா உங்களுக்கு கார் அழகானது. நான் நம்புகிறேன், நம் உயர்வது தவறல்ல. ஆனால் நான் தாழ்வு மனப்பான்மையிலே எந்த தவறான முடிவையும் நிச்சயமாய் நான் எடுக்க போவதே இல்லை. பொருத்தனை பண்றீங்களா? எத்தனை பேர் முடிவு எடுக்கிறீங்க? நீங்க எல்லார மாதிரி இருங்க, நீங்க அப்படியே இருங்க. நீங்க கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த மாதிரி இருங்க. நான் நம்புறேன், அது போதும். அந்த அழகு இருந்தால் போதும். கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.